கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு பிரதானமான 2 கற்பனைகளை குடுத்தாங்க. அதுல 2வது கற்பனை நீங்க பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், "உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக" என்பதே. ஃபர்ஸ்ட் கற்பனை பார்த்தீங்கன்னா, இயேசு அவனை நோக்கி, "உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக." இது முதலாம் பிரதான கற்பனை. 2 கற்பனை கடவுள் குடுத்தார். அதாவது வேதத்தை முழுவதும் தியானிச்சு, அதுல இருக்கிற எல்லா கற்பனைகளையும், கட்டளைகளையும் கைக்கொள்வது மிக கடினமான காரியமா இருந்தது. ஏன்னா, ஆவியானவர் அப்ப கொடுக்கப்படல. 613 கட்டளைகளும், கற்பனைகளும் இருக்குதுன்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க. அந்த 613 கட்டளையும், கற்பனையும் கைக்கொள்றது மிகவும் கஷ்டமான காரியம் இல்லையா? அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்ன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. எல்லா கற்பனையும் சேர்ந்து இந்த 2 கற்பனை அடங்கிரும். ஒண்ணு என்னன்னா, நீ கடவுள முழு ஆத்துவோடும், முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறு. 2வது அதுக்கு ஈக்குவலான கற்பனை என்னன்னா, உன்னுடைய நெய்பர்ஸ், உன் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லார்த்தையும், உன்னை தவிர மத்தவங்க எல்லார்த்தையும் நீ எப்படி உன்னை நேசிப்பியோ அதே மாதிரி அவங்கள நேசின்னு சொல்லியிருப்பார். இந்த 2வது கற்பனை நம்ம ஒரு 50% ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அதாவது நம்மளை பத்தி மத்தவங்ககிட்ட வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவரை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா, அவரை போல தங்கமான மனுஷன் யாருமே இல்லை. அவ்வளோ அன்பா இருப்பாருங்க. வேலை செய்யற இடத்துல போய் கேட்டீங்கன்னா, இவர் மாதிரி அன்பா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில கேட்டா, ஐயோ எனக்கு ஒண்ணுனா ஓடி வந்துரும். இந்த மாதிரி வெளியே நல்ல சாட்சிகள் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள நம்மளுடைய சாட்சி அப்படியே இருக்கு. அதுதான் கடவுள் ஃபர்ஸ்ட் பார்க்கிறார். நீ வீட்லயே நீ ஒழுங்கா இல்லைன்னா, நீ வெளியே இருக்கிறது அது நடிப்பு. நீ மனம் முடிச்ச கணவனையோ மனைவி கிட்டயோ உன்னால அன்பு கூற முடியலன்னா, நீ வெளியே நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கடவுள் சொல்றாரு. நம்ம கணவன் கிட்டயோ மனைவி கிட்டயோ நம்மளால ஏன் அன்பு கூற முடியலன்னா 2 ரீசன் இருக்குங்க. ஒண்ணு நம்ம காண்கிற சகோதரன்கிட்ட நம்ம அன்பு கூற முடியல. அப்ப எப்படி நம்ம காணாத தேவனிடத்துல அன்பு கூறுவோம்? அதான கடவுள் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் நீ உன்னுடைய மனைவி நீ அன்பு கூறல அப்படின்னா, நீ ஃபர்ஸ்ட் கடவுள் மேல நீ அன்பா இல்ல. கடவுள் நம்ம எப்படி தேடுகிறோம்? அதனாலதான் கடவுள் சொல்லியிருப்பாரு, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதை நம்ம ஃபாலோ பண்ணாதனாலதான் நம்ம மனைவி கிட்டயோ கணவி கிட்டயோ அன்பு கூற முடியும். ஜஸ்ட் நம்ம யோசிச்சு பார்ப்பாங்க, நம்ம கடவுளை ஏன் தேடுறோம்? கடவுளுடைய கையை தானே நம்ம பார்க்கிறோம், அவருடைய முகத்தை நம்ம பார்க்கறதே இல்லை. யோசிச்சு பாருங்க, நம்ம கடவுளை ஏன் தேடுறோம்னா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா கடவுள் தண்டிச்சிடுவாரு, நமக்கு அந்த ஆசீர்வாதம்லாம் வராது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம கடவுளை தேடி கொண்டிருக்கோம். அந்த உண்மையான அன்பு நமக்கு இல்லைங்க. நீங்க வேணா ஆராய்ந்து பாருங்களேன். அப்பாவோட அன்பு எங்க அப்பா எது செஞ்சாலும் சரி, செய்யாட்டியும் சரி, எப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுவாங்க இல்லையா, எங்களை தப்பு வச்சாலும் சரி, தப்பு வைக்காட்டும் சரி, நாங்கள் அந்த சிலையை வணங்க மாட்டோம். அந்த அன்பு நம்மக்கிட்ட இருக்கா? கடவுள் நம்மளை காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றாட்டே சரி, அந்த அன்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மனால நம்ம கூட பிறந்த சகோதரர்கள், நம்மளுடைய கணவனையும் மனைவியும் நம்ம அன்பு கூற முடியும். அதனால தான் 2வது கட்டளையாகிய உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொன்னதை நம்மளால செய்ய முடியல. நம்ம இடத்துல நம்ம அன்பு கூறுறோம். நமக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? நம்ம மேல அவ்வளோ அன்பு இருக்கும் நமக்கு. நம்ம பத்தி யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னா நம்ம எவ்வளோ கோவப்படுறோம். ஏன்னா, அது நம்ம மேல இருக்கிற அன்பு. அந்த அன்பு ஏன் நமக்கு சொந்தமானவங்ககிட்டயோ, நம்ம கணவன் மனைவிகிட்ட இல்லைன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம கணவன் மனைவி எடுத்துக்கலாம். நீங்க வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 2:24ல, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பால் அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். தன் மனைவிய ஒரே மாம்சமா நினைக்கல. அதாவது என்ன நான் நேசிக்கிறேன், ஆனா என் மனைவிய என்னுடைய மாம்சமா நான் நினைக்கல. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, நீங்க திருமணம் ஆயிட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் ஒரே மாம்சம். கடவுளுடைய பார்வையில நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். அப்போ நீங்க உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க ஏன் உங்க மனைவி நேசிக்க முடியல? ஒரு பெரிய கொஸ்டின் இல்லையா? அதுதான் பிரச்சனை இல்ல. அவங்கள நம்ம வேற யாரோ நினைக்கிறோம், 3வது மனுஷங்க நினைக்கிறோம். ஏதோ வெளியிருந்து வந்திருக்காங்க, நமக்கு சமைச்சு போடுறதுக்கு, நம்ம பிள்ளை பெத்துக்கிறதுக்கு, நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு மனைவியை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க நம்மளுடைய ஒரே மாம்சங்க. நம்ம ஒரே மாம்சம் நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம அவங்க மேல அன்பு கூறுவோம். அதனாலதான் வசனம் பாத்தீங்கன்னா எபேசியர் 5:28 அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்க பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். உங்க மனைவி மேல நீங்க அன்பு கூர்ந்தீங்கன்னா நீங்க யார் மேல அன்பு கூறுறீங்க? உங்களையே நீங்க அன்பு கூர்ந்துறீங்க. அதுக்கு அடுத்த வசனம் நீங்க பாருங்களேன். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. நீங்க உங்க மனைவி மேல அன்பு கூறலன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களையே நீங்க வெறுக்கிறீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கத்தி எடுத்து நீங்களே உங்களை குத்திக்கிற மாதிரி, அவங்க மேலே நீங்கள் எரிச்சல் பட்டீங்கன்னா, கோவப்பட்டீங்கன்னா, திட்டினீங்கன்னா அது உங்களையே பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஏன் நம்மளால் பண்ண முடியும்? ஏன் நம்ம மனைவி மேலே அன்பு கூற முடியும்? நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தேவனுடைய அன்பை நம்ம அப்பா எப்பொழுதுமே நான் உங்கள் கையவே நான் பார்த்துட்டு இருக்கேன், உங்கள் முகத்தை பார்க்க எனக்கு கிருபை தான், அந்த இயேசு கிறிஸ்துவோட அன்பை எனக்கு கொடுங்க. இயேசு கிறிஸ்துக்கு எதுவுமே கிடைக்காது, நம்மளால இயேசு கிறிஸ்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனாலும் நமக்காக தன் உயிரை கொடுத்த இயேசு கிறிஸ்து, அவருடைய அன்பை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வாங்க. அதுக்கு ஆவியானவர் தான் தேவை. இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியானவர் கொடுக்கப்படல, இயேசு கிறிஸ்து பரத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அந்த ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாருங்க. அவர் வந்து அந்த ஆவியின் கனியாகிய முதல் கனி அன்பு. அந்த அன்பு தான் எல்லாத்துக்கும் பேஸ். அந்த அன்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கனிதரும் மரமாக மாறிடுவோம். அந்த கனி ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மனைவி மேலே கணவன் மேலே அந்த கனியை காமிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியே வந்து இன்னும் அதிகமாக நம்ம கனி கொடுக்க முடியும். அதனால் இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்பேன், கடவுளே நான் என்ன கனி கொடுக்க முடியாமல் இருக்கிறேன், அந்த அன்பு எங்கிட்ட இல்லை, உம்முடைய அந்த அகாப்பி அன்பு எங்கிட்ட இல்லை கடவுளே, எனக்கு அது கிடைக்க ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஒரு மாய்மாலமான அன்பில் தான் இருக்கிறேன். எனக்கு ஏதாவது கிடைக்குங்கிற ரீசனை நான் அன்பை திருப்பி கொடுக்குறேன். எனக்கு ஏதாவது கிடைக்காதுன்னு நினச்சேன்னா நான் அந்த அன்பு கொடுக்க மாட்டேங்கிறேன். எனக்கு வந்து அகாப்பி அன்பு கிடைக்க எனக்கு கிருபை தாங்க கடவுள்னு கடவுள்கிட்ட கேட்டுட்டு அவர் பாதத்தில் நம்ம மன்றாடி கேட்போம். உங்கள் கட்டளைகளை என்னால் கை கொள்ள முடியல கடவுளே, ஆவியானவர் தாங்க, அவர் என்னோட இருதயத்தை மாற்ற கிருபை தாங்கன்னு சொல்லும்போது கடவுள் ஆவியானவர் அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றுவார். அப்போ உள்ளே வந்து இன்னும் அந்த கல்லான இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாய் தசையாய் மாறி நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறிடும். அப்போ வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு பிரதிபலிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம அன்பு வெறும் மாய்மாலமாக தான் இருக்கும். அதனால தான் கடவுள் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இயேசு கிறிஸ்து அப்போ சொன்னார், அக்கிரமம்னா என்னன்னா நம்ம பாவம் நிறைய செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த பாவத்தை விட்டு நம்ம வெளியே வருவாங்க. அந்த அன்பு நமக்கு செலுத்த முடியலன்னா நமக்குள்ள நம்ம ஒரு பாவம் இருக்கு, பாவத்திலேருந்து வெளிவரக்காக நம்ம கடவுள்கிட்ட கேட்போம். கடவுள் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கார். அவர் கையை நீட்டிக்கொண்டே இருக்கார். அவர் கையை பிடிச்சிட்டோம்னா நம்மனால அந்த உண்மையான அன்பை நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கணவன் மனைவி, அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க மேலே காண்பிக்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.